ஒரே நேரத்தில் பல மாங்காய்களை அடிக்கக்கூடிய வேலைகளை RSS செய்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை தங்கசாலையில் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திருமாவளவன், SIR என்பது முழுக்க முழுக்க குடியுரிமையை ஆய்வு செய்யும் நடவடிக்கை என கூறினார். தற்போது செயல்படுத்துவது பாஜகவின் திட்டம் அல்ல, RSSஇன் செயல் திட்டம் என தெரிவித்தார். ஒரே நேரத்தில் பல மாங்காய்களை அடிக்கக்கூடிய வேலைகளை RSS செய்வதாகவும் அவர் விமர்சித்தார். தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சியாளர்களின் முழு கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது. அது சுதந்திரமாக செயல்படவில்லை. RSS பயிற்சி பெற்றவர்களே அந்த ஆணையத்தின் ஆணையர்களாக அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு முக்கியமான காரணம். நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. கடைசி நம்பிக்கை, ஒற்றை நம்பிக்கை உச்ச நீதிமன்றம். அதன் மீதும் இப்போது ஒரு சந்தேக நிழல் படும் நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து பேசிய வைகோ, SIR பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் நடைபெறும் போராட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார். வாக்குரிமையை வாக்காளர்களிடமிருந்து பறிக்கும் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த SIR நிறுத்தப்பட வேண்டும். உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நடக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அதற்கு பக்கவாட்டு பின்பாட்டு பாடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்திலே வாதிடுகிறது. ஒரு பக்கம் போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கும். நீங்கள் பெயர்கள் விடுபட்டு போகாமல் அவற்றை பதிவு செய்யுங்கள். ஆதார் அட்டையையே அர்த்தமற்றதாக ஆக்கி வருகிறது தேர்தல் ஆணையம். ஜால்ரா தட்டுகிறது. அதற்கு இந்த முயற்சியை எடுத்திருக்கக்கூடிய இந்த கூட்டம், இந்துத்துவா கூட்டம்.